திருட முடியாத E91 மேஜிக், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அன்ஸ்டீலபிள் மேஜிக் ஆஃப் E91 புரோட்டோகால். வணக்கம், நான் சௌமியா அண்ட் E91 புரோட்டோகால். நம்ம இதுக்கு முன்னால் BB84 அப்படிங்கிற புரோட்டோகால் பார்த்துருப்போம். அது குவாண்டம் என்கிரிப்ஷனில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான புரோட்டோகால். அதன் அடிப்படையில் தான் ஒளித்துகள்களின் மூலமாக அனுப்புனர் மற்றும் பெறுநருக்கு ரகசிய சாவி பரிமாற்றம் செய்யப்படும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய E91 புரோட்டோகாலுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த E91 புரோட்டோகால் BB84 புரோட்டோகாலை விட மிகவும் பாதுகாப்பானது. ஏன் அப்படின்னா இதில் ஒளித்துகள்கள் குவாண்டம் சிக்கல் அடிப்படையில், அதாவது ஒரே ஒரு ஒளித்துகள், அந்த ஒளித்துகள் பிளவுபட்டு குவாண்டம் சிக்கல், அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டோட அடிப்படையில் இரண்டும் பிணைக்கப்பட்டு இந்த இரண்டுமே ஒரு மூலத்தில் செயல்படும். அந்த மூலத்தில் இருந்து அனுப்புனர் மற்றும் பெறுநருக்கு இந்த ஒரே துகளோடைய பிளவுபட்ட இரண்டு துகள்கள் தகவலை ரகசிய சாவியை எடுத்து செல்லும். அதனால இது BB84 அந்த குவாண்டம் என்கிரிப்ஷனை விட இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் தகவல் பரிமாற்றம் செய்வது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இது குவாண்டம் கணினியலாலும் கூட அந்த தகவலை உடைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் பாதுகாப்பாக இந்த தகவல் பரிமாற்றம் செய்யப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு அவர்கள் என்னென்ன முயற்சி செய்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் இவர்கள் பயன்படுத்தப்படுவது குவாண்டம் விசை பகிர்வோடைய மேம்படுத்தப்பட்ட முறை. 1991 ஆர்டர் எக்கர்ட் என்பவர் இந்த குவாண்டம் விசை பகிர்வை மேம்பட்ட முறையில் உருவாக்கினார். அதாவது குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், இதைத்தான் மேம்பட்ட முறையில் உருவாக்கியிருக்காங்க. நம்ம BB84 புரோட்டோகாலில் இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இதில் இதை எப்படி மேம்படுத்தப்பட்ட தன்மையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இதற்காக அவங்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் குவாண்டம் சிக்கல் ஆன குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறை. இதன் அடிப்படையில் ஒளித்துகள்களை பிரிக்கிறது. அடுத்து பெல் தேற்றம், அதாவது பெல்லினுடைய தேற்றத்தின் அடிப்படையில் பெல்லின் சமநிலை இன்மை என்ற ஒரு சமன்பாட்டை பயன்படுத்துகின்றனர். அதாவது அனுப்புனர் மற்றும் பெறுநருக்கு இடையில அனுப்பப்பட்ட தகவலோடைய ரகசிய சாவியை சரிபார்ப்பதற்கும், அது யாரேனும் நபரால் உளவு பார்க்கப்பட்டிருக்கா, அந்த தகவல் பெறப்பட்டிருக்கா என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த பெல்லின் தேற்றம் பயன்படுத்தப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த தகவல் பரிமாற்றம் சரிபார்க்கப்படுகின்றது. இதற்கு அவங்க என்ன மாதிரியான முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இந்த குவாண்டம் என்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, வழக்கமாக பயன்படுத்தப்படக்கூடியது பைனரி முறையில் தகவல் பரிமாற்றம் ரகசிய சாவியை அனுப்புவாங்க. இதில் முழுக்க ஃபோட்டான் என்ற ஒளித்துகள்களை அடிப்படையில் ரகசிய சாவி பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த ஃபோட்டான்கள் தான் ஒவ்வொரு ஒளி துகள்களுமே தகவலை ஏந்தி செல்லும். இதில் தான் தகவல் பதிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றது. இது எப்படி பதிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது, இதுக்கு பின்னால் என்னென்னவெல்லாம் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபோக்கல் செல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபோக்கல் செல் என்ன பயன்படுத்தப்படுகிறது, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஆப்டிக் மாடுலேட்டர் என்ன செய்யும், அது ஒரு எலக்ட்ரோ ஆப்டிக் டிவைஸாக பயன்படுத்தப்படும். அது அந்த ஒளியை எப்படி ஒளித்துகளை தகவல் ஏந்தி செல்வதற்கு ஏதுவாக மாற்றுகின்றது என்பதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு படிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த படிகம் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டில் பயன்படுத்தப்படுவதில்லை. அது குவாண்டம் என்கிரிப்ஷனுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய படிகம் தான் நம்ம பார்த்த லித்தியம் நியோபேட். இதில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு படிகம் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றி நம்ம விரிவாக பார்க்கும்போது அது என்ன படிகம் என்பதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நம்ம E91 புரோட்டோகால் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் எப்படி ஒளித்துகள் இரு நபருக்குமே பிளவுபடுத்தப்பட்டு அனுப்பப்படுகின்றது, அதுவும் ஒரு மூலத்தில் இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளித்துகள் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் என்ன செய்யப்படும் அப்படின்னா, முதல்ல இந்த ஒளித்துகள் இரண்டு ஒளித்துகள்களாக குறைந்த ஆற்றல் அளவில் உடைக்கப்பட்டு, அடுத்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் இந்த குவாண்டம் சிக்கலில் இந்த பிளவுபட்ட இரண்டு குறைந்த ஆற்றல் கொண்ட இந்த இரண்டு ஒளி துகள்களுமே மீண்டும் பிணைப்பை ஏற்படுத்தும் குவாண்டம் சிக்கல் அடிப்படையில். அதன் அடிப்படையில் அது ஏற்படுத்தக்கூடிய பிளவும் மீண்டும் இணையக்கூடிய ஒரு தன்மை எப்படி அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு
துகள் வந்து நம்மக்கிட்ட இருக்கும், இன்னொரு துகள் எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு துகளை வந்து நம்ம பரிசோதிக்கும் போது அதனுடைய ஆற்றலுடைய தன்மையை வந்து தெரிந்து கொள்ளும் போது அடுத்த கணமே இன்னொரு துகள் என்ன செய்யும், அது என்ன நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத அதோட குவாண்டம் நிலையை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பிணைக்கப்பட்ட துகள்கள் இது வந்து அலைஸ் அப்புறம் பாப், அல்லது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏ மற்றும் பி அப்படின்னு கூட வைத்துக்கொள்ளலாம். இப்போ ஏக்கும் வந்து அந்த ஒளித்துகள்களை வந்து அனுப்பி வைக்கும், அதே நேரத்தில் பிக்கும் வந்து அந்த பிணைக்கப்பட்ட மற்றொரு துகளை வந்து அனுப்பும். இந்த வகையில் வந்து இருவருக்குமே வந்து ஒளித்துகள்களை வந்து அனுப்பிவிடும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில். அடுத்த கட்டமாக இது என்ன செய்யும் அப்படின்னா, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் வந்து ஒளித்துகள்கள் அனுப்பப்பட்டதற்கு அடுத்து வெவ்வேறு கோணங்களில் இந்த 2 நபர்களுமே வந்து அடிப்படைகளை வந்து தேர்வு செய்யணும். அதாவது பேசஸ். இந்த பேசஸ் அப்படின்னா நம்ம என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம், நேரியல் அப்புறம் வந்து சாய்வின் அடிப்படையில் வந்து இந்த பேசஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது நேரியல் முறையில் வந்து இருக்கக்கூடிய அடிப்படை வந்து 0 டிகிரி மற்றும் 90 டிகிரியில் இருக்கும். அதாவது கிடைமட்டம் செங்குத்தாக அந்த துருவமயமாக்கலின் அடிப்படையில் போலரைசேஷன் செய்யப்பட்டிருக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த சாய்வு அப்படிங்கிறது மூளைவிட்டம் அடிப்படையில் ஒன்று வலப்பக்க சுழியாகவும் இன்னொன்று வந்து இடப்பக்கமாகவும் இருக்கும். அதாவது 45 டிகிரியில் ஒன்றும் 135 டிகிரியில் ஒன்றும் இருக்கும். இந்த 45 டிகிரியில் இருக்கிறது வந்து 0 பிட்டையும், இந்த 135 டிகிரியில் இருக்கிறது 1 பிட்டையும் வந்து எடுத்து செல்லும். அதே மாதிரி இந்த 0 டிகிரியில் இருக்கக்கூடியது வந்து 0வாகவும் 90 டிகிரியில் இருக்கிறது வந்து 1 அப்படிங்கிற பிட்டையும் வந்து எடுத்து செல்லும். இது வந்து 0 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி, 135 டிகிரி அந்த வரிசையில் வந்து தான் அந்த ஒளித்துகள்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து போலரைசேஷன் செய்யப்பட்டு தகவல் வந்து அனுப்பி கொண்டே இருக்கும். இப்படித்தான் வந்து இந்த தகவல் வந்து அனுப்பப்படுகின்றது. இதில் இவங்க வந்து அனுப்பக்கூடிய ஒரு தகவல் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு துகளை வந்து பிளவுபடுத்துகிறாங்க. அந்த பிளவுபடுத்தப்பட்ட இந்த 2 துகளையுமே ஒரே இதில் வந்து இணைக்கிறாங்க, அதாவது பிணைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 0 டிகிரியில் ஒரு துருவமயமாக்கப்பட்ட ஒரு ஒளித்துகள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஒளித்துகள்களில் வந்து 0 டிகிரியில் தான் துருவமயமாக்கல் பட்டிருக்கு, அதாவது கிடைமட்டமாக துருவமயமாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த 2 ஒளித்துகள்களுமே வந்து ஒரே தகவலை தான் எழுதி செல்லும், அதாவது கிடைமட்டமான ஒரு தகவலை. ஒரே நேரத்தில் இந்த 2ம், அதாவது அலைஸான ஏக்கும் அப்புறம் பாப் அப்படிங்கிற பி, இந்த 2 பேருக்குமே வந்து இது என்ன தகவலை வந்து அனுப்பும் அப்படின்னா கிடைமட்ட தகவலை வந்து ஒரே நேரத்தில் அனுப்பும். இப்போது இவர்கள் வந்து தாங்கள் அனுப்பக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். இப்போ ஏ வந்து பிக்கு வந்து தகவல் அனுப்புகிறாரு. இப்போ பி அந்த தகவலை வந்து பாதுகாப்பாக பெறணும். அதே நேரத்தில் என்ன தகவல் அனுப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு ரகசிய குறியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சாவியும் பயன்படுத்தப்படுது. அந்த சாவியின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த தரவை வந்து படித்து பார்க்க முடியும். இப்போ அந்த சாவி வந்து அவர்களுக்கு தெரியணும் இல்லையா, அந்த சாவியை உருவாக்குவதற்காக இது என்னென்ன நிலைப்பாடுகளை வந்து செய்யுது அப்படின்னா, முதல்ல வந்து இந்த 2 நபருக்கும் பிணைக்கப்பட்ட ஒளித்துகள்களை அனுப்பும். அடுத்து இவர்களுக்கு வந்து 3 விதமாக வெவ்வேறு கோணங்களில் சீரற்ற அடிப்படைகளை வந்து இவர்கள் தேர்வு செய்யலாம். இவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அடிப்படையை மையமாக வைத்து தான் ஒரு ரகசிய சாவியை வந்து இந்த 2 பேருக்குமே ஒரு பிளவுபட்ட சிக்கல், அதாவது குவாண்டம் சிக்கலால் இணைக்கப்பட்ட ஒளித்துகள்களின் மூலமாக இந்த ரகசிய சாவி இருவருக்கும் அனுப்பப்படுகின்றது. இந்த ரகசிய சாவியை யாரேனும் நபர் வந்து நடுவில் யாராவது பெற முயற்சித்தாலோ, உளவு பார்க்க நினைத்தாலோ, திருட முயற்சிக்கக்கூடிய தருணத்தில் அதில் ஏதாவது அந்த தகவலில் வந்து மாற்றுதலை வந்து ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை அவர்கள் நினைத்தாலும் கூட அவர்களால் அந்த தகவலை வந்து பெற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து பெல்லின் தேற்றத்துடைய பெல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு சமன்பாட்டின் அடிப்படையில் தான் வந்து இது செயல்படும். அந்த சமன்பாட்டை இது வந்து சரி பார்க்கும். பெல்லின் சமநிலை இன்மை, அதாவது இந்த அனுப்பப்பட்ட பிளவுபட்டு குவாண்டம் சிக்கலால் பிணைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட இந்த 2 ஒளித்துகள்களுமே குவாண்டம் பிணைப்பில் தான் இணைக்கப்பட்டிருக்கா, இல்லை நடுவில் வேறு யாராவது இதில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த பெல்லோடைய சமநிலையோடைய சமன்பாட்டை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் அவர்களால் அறிந்து கொள்ள முடியும்.
அப்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, இது சமன்பாடு வந்து சரியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அது அந்த சாவியை எதுவுமே செய்யாது. ஆனால் அந்த சமன்பாடு ஒரு சமநிலையின்மை வந்து காட்டுது அப்படின்னா, குவாண்டம் பிணைப்பில் இரண்டும் வந்து பிணைக்கப்படவே இல்லை, நடுவில் மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்இக்வாலிட்டியை வந்து இது உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த குவாண்டம் பிணைப்பை வந்து உடைத்து புதிதாக ஒரு ஒளித்துகள்கள் மூலமாக அந்த ஒளித்துகளை 2 துகள்களாக பிளவுபடுத்தி அதில் குவாண்டம் சிக்கலை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக ரகசிய சாவியை அலைஸ் மற்றும் பாப்க்கு, அதாவது ஏ மற்றும் பிக்கு வந்து உடனடியாக அனுப்பும். இதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பெல்லினுடைய தேற்றம். இந்த பெல்லுடைய தேற்றம் தான் இதில் மிக முக்கியமாக இருக்குது இந்த E91 புரோட்டோகால். அதன் அடிப்படையில் தான் வந்து இது வேகமாக வந்து செயல்படக்கூடியதாகவும் இருக்குது. இது வந்து மேம்படுத்தப்பட்ட தன்மை கொண்டது இந்த குவாண்டம் விசைப்பகிர்வை வந்து அனுப்புவதில்லை. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய BB84 இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒற்றை துகள் மூலமாக தான் வந்து தகவல் அனுப்பப்படும். அதுவுமே வந்து ஏ மற்றும் பி, இப்போ ஏ கிட்டே இருந்து தான் வந்து பிக்கு வந்து சாவி பகிரப்படும். இப்போ ஏ வந்து பகிரப்படக்கூடிய ரகசிய சாவி 10% வந்து காமனாக இருக்கும். 2 பேருமே தெரிந்து கொள்ள முடியும் பொது வெளியில். அதை வந்து அந்த பொது வெளியில் பகிர்ற காரணத்தினால நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 3வது நபர் வந்து அந்த நபர் கூட அதை வந்து எடுத்து பெற என்னவா இருக்கும் அப்படிங்கிற பார்க்க முடியும். அப்போ குவாண்டம் பிட் எரர் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. அது 25% அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா, அதனுடைய அவர்கள் பெற்ற அந்த ரகசிய சாவியோடைய தன்மையின் அளவை வந்து குறைக்கும். அதை குறைக்கிறதுனால அவர்கள் வந்து அது பயனற்ற தன்மையில் பெற செய்யும். ஆனால் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த குவாண்டம் பிட் எரர் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட இதுவே வந்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை பேஸ் பண்ணி இயங்கிறதுனால உடனடியாக அவர்கள் இருவருக்கும் வேறொரு ரகசிய சாவியை வந்து அனுப்பக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு தகவல் வந்து எப்படி வந்து அனுப்பப்படும் அப்படின்னா, ஏற்கனவே அனுப்பின வழியில் வந்து இந்த BB84 அனுப்பப்படாமல் புதுதாக ஒரு வழியையே வந்து தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த வழி வந்து பாதுகாப்பற்ற தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால புது வழியை வந்து தேர்வு செய்து அதில் வந்து அவங்களுக்கு தகவல் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த குவாண்டம் பிணைப்பில் வந்து இருக்கா அப்படிங்கிறத தான் உறுதி செய்யணும். இந்த குவாண்டம் பிணைப்பில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது குவாண்டம் பிணைப்பில் இல்லை அப்படிங்கிறதும் அது தூய்மையான குவாண்டம் நிலையில் வந்து இல்லை என்பதை உறுதி செய்தாலே அந்த ரகசிய சாவி வந்து உடைக்கப்பட்டு உடனடியாக வேறொரு துகள் மூலமாக அவர்களுக்கு தகவல் வந்து அனுப்பப்படும். அதனால் இது வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். BB84 பரிமாறக்கூடிய தகவலில் வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், இந்த ஒளித்துகள்களை வந்து உருவாக்கக்கூடிய அந்த கருவிகளில் வந்து அவர்கள் ஹேக் செய்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஊடுருவக்கூடிய ஒரு உளவு பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அவர்கள் செய்து வைத்திருக்கலாம். ஏன்னா ஆப்டிக்கல் கேபிள் வழியாக தான் வந்து தகவல் கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போது அந்த வழியை வந்து அவர்களால் எப்படி வேணாலும் அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த உளவு பார்க்கக்கூடிய திருட முயற்சிக்கக்கூடிய இந்த நபர்களுக்கெல்லாம் இது அந்த மாதிரியான நபர்களிடம் இருந்து இது எந்த ஒரு கருவியுமே நம்பி வந்து செயல்படாத ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும். முழுக்க முழுக்க குவாண்டம் சிக்கலை பயன்படுத்தி தான் வந்து இது இயங்கக்கூடியதாக இருக்குது. அத்துடன் பெல்லினுடைய சமன்பாட்டின் அடிப்படையில் இது இயங்குவதாக இருக்குது. இதை வந்து 2016 வந்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் வந்து அனுப்பப்படக்கூடிய தகவல் வந்து சரிவர அனுப்பப்பட்டிருக்கா, அது பாதுகாப்பானதாக இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக சீனாவில் வந்து மீசிய செயற்கைக்கோள் வந்து 2014 இந்த ஏற்பாடை வந்து செய்தனர். அதில் வந்து அவர்கள் வெற்றிகரமாக இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமாக ஒளித்துகள்களை அனுப்பி அந்த ஒளித்துகள்கள் வந்து பிளவுபடுத்தப்பட்டு குவாண்டம் சிக்கல் பிணைப்பில் இணைந்து அந்த ஒளித்துகள் இரண்டுமே வந்து தகவல் பரிமாற்றம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் இதை பற்றின முழு விரிவாக்கம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.